ரோஹித்தோட ஃபேன்ஸ், கோலியோட ஃபேன்ஸ், இந்தியன் கிரிக்கெட்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ யோசிக்கிறாங்க, உங்களை யார் யார் தீபாவளிக்கு முன்னாடி மேட்ச் வைக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீலை சுற்றி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஹா எங்களுக்கு அதாவது இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்களுக்கு, கோலி ரோஹித் ஃபேன்ஸ்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 தீபாவளி கிடையாதுடா, அக்டோபர் 19 தாண்டா தீபாவளி, தலைவன் உள்ள என்ட்ரி ஆக போகிறான்டா, கலக்கா போகிறான்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் வேலையில். இன்றைக்கி இந்தியா பேர்த்தில் மோசமான தோல்வி, அதுக்கப்புறம் விராட் கோலிக்கிட்டேருந்து டக்கு, அன்பிளேயபிள் பாலில் ரோஹித் சர்மாவோட விக்கெட்டு, இது எல்லாத்தையும் மறக்க நினைக்கிற ரோஹித், கோலி, அப்புறம் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ். எஸ் புரியுது, பட் எங்கள் மேட்ச் இந்தியா தோத்தாங்க, என்ன பண்ணியிருந்துருக்கணும்? 131 டார்கெட்டு, 26 ஓவரில் ஏதாவது பண்ணியிருந்துக்கணுமா? கேப்டன் சுப்மன் கில் ஏதாவது வாய்ப்பு எடுத்துருக்கணுமா? ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தோல்விக்கு என்ன காரணம் இப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம வந்து இந்த வீடியோவில் அனலைசிஸ் பண்ண போகிறோம், ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, ரோஹித் கோலி ஃபேன்ஸ் நிறைய பேர் நேற்றுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஒருத்தவங்க 100 வராது, ஆனால் கோலி நிறைய ரன் அடிப்பார், கோலியும் ரோஹித்தும் 100 அடிப்பார்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த மேட்ச்சில் கம்பேக்குக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஹேடில் சிட்னியில் நான் என்ன சொல்ல போகிறேன், கம்பேக் வரும்னு சொல்ல போகிறேன்னா வராதுன்னு சொல்ல போகிறேன், வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். முழு வீடியோவும் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளாஷ் ஆஃப் டியூட்ஸில் இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2025 பெர்த்தில் நடந்து முடிஞ்ச ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசு பார்த்து வெடிங்க, அப்புறம் சட்டை வாங்குறீங்க அப்படின்னா அதையும் நல்ல விதமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் பட்டாசு வெடிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து வெடிங்க. அப்புறம் ஸ்வீட்டு, காரம் நீங்கள் மட்டும் சாப்பிடாம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் தீபாவளி. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நல்ல நாட்கள். ஓகே, தீபாவளி வாழ்த்துக்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பேர்த்துக்கு நேராக போய் ட்ராவல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே ஜேன்னு நடந்துச்சு. டாஸ் இங்கே ரொம்ப முக்கியம். பேர்த்தில் டாஸ் வின் பண்ணாங்க, நல்லா மாதிரி ஸ்பைசி பவுன்சி ஒரு விக்கெட் கிடச்சிச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பேர்த் ரொம்ப குயிக்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி 2018 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 இங்கே பாகிஸ்தானும் சவுத் ஆஃப்ரிக்காவும் வந்து ஆஸ்திரேலியா ஒரு மிதிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப், அதுக்கப்புறம் ஷஹீன் ஷா ஃப்ரெடி, நசீம் ஷா, அங்கே டெயில் ஸ்டெயின், இங்கீடி, ஃபெதுக் ஓயா, அதுக்கப்புறம் ரபடான் வந்து மிதிச்சுட்டு போனாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் ரொம்ப முக்கியம். ஆவரேஜாக 170 180 அவ்வளோதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஜோஷ் ஹேசல்வுட்டும் ஸ்டார்க்கும் என்கவுண்டர் பண்ணாங்க. என்கவுண்டர் தாங்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டிசிப்ளினாக அப்படி ஒரு செட்டப்னா சாதாரண செட்டப் கிடையாது, அப்படி ஒரு செட்டப் பண்ணி இன்றைக்கி ஒரு மாதிரி அன்பிளேயபிள் டெலிவரியில் ரோஹித் சர்மாவை எடுத்ததும் கில் எடுத்ததும் ஸோ எனக்கு என்னமோ அங்கேயே வின் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இந்த மழையை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த மழை விஷயத்துக்கு நான் வரேன். பட் இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித், கோலி, கில் இவங்களோட விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 ரன்னுக்குள்ளே ஒரு பவர் பிளேக்குள்ளே போகுதுங்கும் போது முதுகெலும்பு அங்கேயே குத்தி உடச்சி நாசம் பண்ணியாச்சு. அதுவும் இந்த மேட்ச்சில் அது 26 ஓவராக குறைச்சதில் வந்து இவங்க 3 பேரோட விக்கெட் ரொம்ப போனதில். ஆனால் யோசிக்கலாம், கிரிக்கானந்தா 26 ஓவர் தான் கிரிக்கானந்தா, 9 விக்கெட் விடலாமா, இப்படி அவ்வளோ விக்கெட்டை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் மேட்ச் ஆரம்பிக்கும் போது 26 ஓவர்னா கூட அது ஓகே. பட் மேட்ச் அப்படியே நடக்க மழை திடீர்னு வருது போகுது 49 ஓவர்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 35 ஓவர்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் 26 ஓவர்னு சொல்கிறாங்க. இதுக்கடலில் வந்து விக்கெட்டை விட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு பிளான் சரியாக பண்ணவும் முடியாது. பட் இது தாண்டா மேட்ச்சு, இன்றைக்கி மழையே வராதரா 26 ஓவராக ஆடுங்கன்னு சொல்லும்போது அக்ஸரும் கேஎல் ராகுலும் அதுக்கப்புறம் நல்லா தானே ஆடவும் செஞ்சாங்க. ஸோ அதை மழை, அதுக்கப்புறம் ஆல்ரெடி 3 விக்கெட் போச்சு, இது எல்லாமே இந்தியாவை நொறுக்கி தள்ளிடுச்சு. பட் இதில் வந்து ரோஹித்தோட பால் அன்பிளேயபிள் டெலிவரி, ஜோஷ் ஹேசல்வுட் போட்டது செட்டப். பட் மற்றவங்க அவுட் ஆனதெல்லாம் இல்லை, எனக்கு கில்லோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப்பு. பட் அந்த டவுன் த லெக் சைட் பால் நோண்டணுமா, இப்போ அதே தான் சொல்லுவேன். ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கார்ல, அதாவது அந்த அக்கில் உடைக்கிற மாதிரியான பால்லாம் போடுவாங்க. இது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸுகளுக்கு அதை பொதுவாகவே போடுவாங்க. பவுன்ஸ் இந்த தொண்டைக்கே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு, அப்படி இல்லைனா வந்து அக்கில் அடிக்கிறதுக்கு போடுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ எப்படியும் இந்தியன் பேட்டர்ஸுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்படி நேராக, அதாவது கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருந்தாலோ இல்லைனா வந்து இப்படி மறைச்சி நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மறைச்சினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுகும். இல்லை நம்ம வந்து வைடு போதா அப்படி லைட் அப்படி தட்டி விடணும், அது வந்து 4 போகும், நம்மளுக்கு ரன் வருங்கிறதுக்காகவும் தப்பிக்கிறதுக்காகவும் ரன் அடிக்கிறதுக்காகவும் போகும்போது அவுட் ஆவாங்க. சுப்மன் கில்லும் சரி, இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி அப்படி தான் அவுட் ஆனாங்க. டாப் 4ல் வந்து ரோஹித்தை தவிர விராட் கோலி அவர்
அவர் அவுட் ஆக வேண்டிய பாலாங்க அது. வெளில போட்டாங்க, தூக்கி கையில் கொடுத்துட்டு போகிறாரு. அவுட் சைட் ஆஃப் பால் பிரச்சனை தான் தெரியும் பாஸ் உங்களுக்கு. ஆனால் திரும்ப அந்த அவுட் சைட் ஆஃப் பால் அவுட் ஆகாத கண்ணில் காமிச்சிங்க அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸ் ரொம்ப பாவம் பாஸ். ரொம்ப அது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு போகிறாரு விராட் கோலி எப்போவுமே. ஸோ இந்த 4 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மழை வருது. மழை வரும்போது ஹேசல்வுட் ஒவ்வொரு தடவை வரும்போது அப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ் பீஸ் ஜி அப்படிங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து விக்கெட் எடுக்கிறாரு, டாட் பால்ஸ் போடுறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் இருந்த டிசிப்ளின், ஆனால் ஸ்டார்க் மட்டும் கிடையாது, ஜோஷ் ஹேசல்வுட் மட்டும் கிடையாது, மற்றவங்க சொல்லுவேன், அதாவது ஷார்ட் மட்டும் அடி வாங்கினாரே தவிர மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போட்டு, அதாவது இங்கே வந்து ஸ்ட்ரைட் பவுண்டரி ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் ஸ்கொயர் பவுண்டரி கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால ஷார்ட்டாக போடலாம். ஆனால் ஷார்ட்டாக போடுறதை தாண்டி மேலே போட்டு ஒரு அக்சர் கேஎல் ராகுலாம் அவுட் எடுத்தாங்க. ப்ளஸ் ஷார்ட்டாக போட்டதை ஒரு அக்சர் பட்டேலும் கேஎல் ராகுலும் அதாவது மாங்கு அடிக்க போனாங்க. நீங்களே எவ்வளோதான் மாங்கு அடிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் பாஸு. பட் இப்படி மாங்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மேலே ஒரு பால் போட்டால் அடிக்க தோணலை. ஸோ அப்படியும் போட்டு எடுத்தாங்க. அந்த மிக்ஸ்அப் நல்லா இருந்துச்சு. ஸோ டாப் 4க்கு நல்ல பவுன்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ட் நியூ குகுபரா பால், ப்ளஸ் நல்ல ஒரு மாதிரி ப்ரீஸியாக இருக்கிற கிளைமேட் வச்சு எடுத்தாச்சு. கீழே இருக்கிறவங்கள வந்து கொஞ்சம் நம்ம போட்டு கஷ்டப்படுத்தணும். 26 ஓவர் தான். ஸோ டாட் பால்ஸ் நம்ம போட்டாலே ப்ரெஷரில் விழுவாங்க. அந்த ப்ரெஷரில் அவங்க எவ்வளோ அடித்தாலும் வந்து ரொம்ப பெருசாக ஸ்கோர் போகாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்லோவாக தான் ஆடிருக்காங்கிறதால. ஸோ இப்படி எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷ் பக்கம் இருக்க, மார்ஷுக்கு ரொம்ப ஈஸியாக ஆஸ்திரேலியன்ஸுக்கும் ஒரு மாதிரி ஜாலியாக பவுலிங் போட்டுட்டு போனாங்க. கடைசி நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்ச 2 6 தான் வந்து கொஞ்சம் ஸ்கோர் லைட்டாக ஜம்ப் ஆச்சு. இல்லைன்னு வச்சுங்களேன் அதுவும் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். நான் ஒரு கட்டத்தில் நினச்சேன், என்னடா 119 120 தான் வரும்போதே நினச்சேன். ஆனால் 2 6 போட்டு கொஞ்சம் லைட்டாக கௌரவத்தை காப்பாற்றினாருங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து இதில் நான் கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் இவங்க 2 பேரும் ஆனதில் வந்து கேஎல் ராகுல் ஒரு மாதிரி இந்த பாக்ஸை நல்லா யூஸ் பண்ணது. அக்ராஸ் வந்து ஒரு மாதிரி மிட் ஆனில் அடிக்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குணமன் தானே ஸ்டெம்பு சுற்றி வந்தார் ஒரு விக்கெட்டில். திரும்ப வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்கானுக்கு மேலே அந்த மிட் விக்கெட்டுக்கு நடுவில் 6 அடித்தது ஒரு பக்கம்னா, அக்சர் பட்டேல் ஒரே ஓவரில் ஒரு 3 4 அடித்தார், ஒரு டாப் எட்ஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஆன் மேலே இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அந்த 30 ரன் பார்ட்னர்ஷிப் ஒரு பக்கம், நிதிஷ்குமார் ரெட்டி அடித்தது ஒரு பக்கம், மேலே ஸ்ரேயாஸ் ஐயரும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்கோர் அப்படியே கண்ணில் காமிச்சார். பட் இதுதான் பார்ட்னர்ஷிப், இதுதான் ஸ்கோரு. ஒரு இடத்துல அக்சர் பட்டேலும் கேஎல் ராகுலும் அக்சலரேட் பண்ண வேண்டிய இடத்துல தள்ளப்பட்டாங்க, அக்சலரேட் பண்ணாங்க, ரன்ஸ் வந்துச்சு. பட் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் அவங்களை வந்து விக்கெட் எடுத்து காலி பண்ணாங்க. இப்போது ஸ்கோரை குறைச்சிட்டாங்க மழை பெஞ்சதுங்கிறதுனால. இப்போது 131 ரன் அடித்தா ஆஸ்திரேலியா வின்னு 26 ஓவரில். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முழுக்க டாப் ஆர்டரோட மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஐ மீன் ரோஹித், கோலி, கில் இவங்கெல்லாம் பெரிய ஒரு கல்பிரிட்டு. முக்கியமாக இவங்க 3 பேரும் கல்பிரிட்டுனா இங்கே உங்களுக்கு பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை. இது ஒரு T20 மேட்ச்னு கூட நீங்கள் சொல்லலாம். T20 மேட்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கோரோட ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் மாதிரி நியூ பாலில் ஏதாவது விக்கெட் எடுக்க பார்க்கணும். பும்ரா இல்லை, பும்ரா மாதிரியான ஒரு பவுலர் இருந்திருந்தாருன்னா பும்ராவோட அந்த இனிஷியல் ஸ்பெல் இருக்குது, அந்த நியூ பாலில் கொஞ்சம் பவுன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு வேளை 2 இல்லை 3 இல்லை அவரு கூட ஒரு மாதிரி சிராஜ் பவுலிங் பண்ணும்போது ஒரு அவ்வளோ ரொம்ப யோசிக்க வேணாம். நிறைய டால்ஸுகளோட நிறைய மெய்டனுங்களோட ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் பவர் பிளேயிலே இல்லை உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லே விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கும். பட் ஆனால் பும்ரா இல்லாதது ஒரு குறை. பும்ரா இல்லாதனாலும் இந்த மேட்சை வந்து இந்தியா கொஞ்சம் ஃபைட் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு. பட் ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு 4 ஓவர் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எட்ஜு அடி வாங்கினாரு, ஆனால் கன்சிஸ்டண்டாக இல்லை. பட் 2வது ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனை, அவர் அந்த 4 ஓவர்லன்னா வெளியில் அவுட் சைட் ஆஃப் பால் போடுறாரு, வெளில போடுறாரு. ஓகேங்களா, ஒரு மாதிரி 5th ஸ்டெம்ப் 6th ஸ்டெம்பில் போகிறாரு. மார்ச் ஒரு 6 ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் வந்து வெளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆகி ஒரு மாதிரி கல்லியில் 4ம் போச்சு. வளர்ச்சி அடிக்க நினச்சாரு, அதுவும் எட்ஜ் ஆகி பின்னாடியும் போச்சு. ஸோ ஹர்ஷித் ராணாவோட அந்த புவர் லைன் லெங்க் இப்போ 2வது ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவுக்கு மேலே 140 கிளாக் அடிக்கிறாரு, புரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்பில் போட்டுருந்தாரு. ஆனால் அவர் அடி வாங்கின பால் எல்லாமே வெளில போடப்பட்ட அவுட் சைட் ஆஃப் பாலில் 140 போட்டு அடி வாங்கினாரு. அந்த பால்லாம் கம்மி பண்ணியிருந்தாருன்னா ரன்ஸ் கம்மியாக போயிருக்கும், ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. பட் ஆனால் அவர் கொஞ்சம் ரைட்டாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணியும் விட்டார். இந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிருந்து. பட் ஆனால் 140 km/h அடிச்சுக்கிட்டே இருக்காரு, டம்முன்னு பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டை ஹர்ஷ்தீப் சிங் நிற்க வச்சு எடுத்தாரு. பட் டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை ஹர்ஷ்தீப் சிங் 3rd மேலே நிற்க வச்சு எடுத்தாரு. பட் அவங்களுக்கு மேலே டிராவிஸ் ஹெட் போனாலும் அதுக்கப்புறம் ஷார்ட் அவங்களுக்கு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 131 தான் டார்கெட், 26 ஓவர் அப்படிங்கிறதுனால. ஆல்ரெடி மார்ச் ஒரு 2-3 6 அடிச்சிட்டாரு. கூட யாராவது ஒருத்தங்க நின்று ஆடணும். அது வந்து ஜோஷ் பிலிப் வந்து நின்று நல்லா இருந்துச்சு. அவர் ஒரு மாதிரி ஸ்வீப் அக்சரை அடிச்சது. அங்கே தேவை ஒரு பார்ட்னர்ஷிப். ரொம்ப அவசரப்பட வேணாம், அந்த அவசரப்படாம ஒரு இன்னிங்ஸ். அதே மேட்ரன்ஷா ஜோஷ் பிலிப் போன ஒரு இடத்த ரொம்ப சரியா ஃபுல்ஃபில் பண்ணாரு. அதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆல்மோஸ்ட் இன்னும் வின்னு மட்டும் எழுதல. அது செகண்ட்
இன்னிங்ஸ்ல பண்ணணும், அதை பண்ணாங்க. பேட்டர்ஸ் பொறுப்போட நின்று ஆனாங்க. மார்ஷலோட கேப்டன்சி இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆங்கர் இன்னிங்ஸா ஜோர்ஜ் பிலிப் அப்புறம் ரான்ஷாவோட இருந்துச்சு. பட் பவுலிங்ல இந்தியன் டீம் சைட்ல இருந்து இந்த மேட்ச்லலாம் எப்படி சொல்றாங்க, எக்ஸ்ட்ரானரி 2 பவுலிங் இருக்கணும். பட் இதை இன்னைக்கு மிஸ் பண்ணாங்க. பும்ராவை மிஸ் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரோஹித், கோலி இவங்களோட இன்னிங்ஸ், கில் இவங்களோட இன்னிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தார் சுந்தர், அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலாம். அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவும் இல்லை. இங்கே எதுவுமே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலை விட ரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வெற்றி நடை போட்டு வீர நடை போட்டு ஆஸ்திரேலியா தீபாவளிக்கு அவங்க ஒரு தீபாவளி செலிப்ரேஷனை கொண்டாட அவங்க முடிவெடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு போனாங்க. சரிங்க, ஓவரால் இந்தியா தோற்றதுக்கான காரணம் உங்களுக்கு இந்த வீடியோ முழுக்க நான் சொல்லியிருந்திருப்பேன். என்ன பண்ணலாம் அடுத்த மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து இந்தியா வந்து ஓடிஐ மேட்சை ஆடலை. இன்னைக்கு 26 மேட்ச் ஆடினாங்க. அதுவும் இதுதான் மேட்ச் அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு மேட்ச். ஏன்னா திரும்ப சொல்றேன், 50 ஓவர் மேட்சாகவும் இருந்துச்சு, அப்புறம் 49 ஓவர் மேட்சாகவும் மாறிச்சு, 35 ஓவராக மாறிச்சு. இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் மாறிக்கிட்டே தான் இருந்துச்சு தவிர அது இதுதான் இந்த மேட்சான இல்ல. இப்போ அடுத்தது ஆடிலைட் சிட்னி. இங்க பாருங்க, பெர்த் அளவுக்கு குயிக்காலாம் இருக்காது ஆடிலைடு சிட்னி. ஸோ செட்டில் ஆயிட்டாங்கன்னா ஒன்ஸ் பேட்டர்ஸ் அதுக்கப்புறம் பெருசா எடுத்துட்டு போகலாம். ஸோ இதுல எனக்கு ரோஹித் கோலி கம்பேக் கொடுப்பாங்க. பாருங்க, ரோஹித் கோலி கிட்டத்தட்ட ஐபிஎலுக்கு அப்புறம் ஒரு ஜூனுக்கு அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு திரும்ப கையில பேட் எடுத்துட்டு வராங்க. ஒரு மொரட்டத்தனமாக ஒரு கம்பேக் இருக்குன்னு பார்க்கும்போது ஐயோ என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஜாலியா தீபாவளி கொண்டாடுங்க. கண்டிப்பா கம்பேக் இருக்கு, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கீழே இருக்கக்கூடிய பவுலர்ஸ் இப்போ பும்ரா இல்ல, அப்போ நீங்க எல்லாரும் பும்ரா மாதிரி உணர்ந்து ரெஸ்பான்சிபிளா போடணும். அண்ட் அர்ஷித் ராணா கிட்ட பேஸ் இருக்கு, பட் கன்சிஸ்டன்டா ஒரு நல்ல லைன் லெங்க்ல போடாது இருக்குல்ல. ஸோ அதையும் அவர் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும், பார்ப்போம். அண்ட் பிளேயிங் லெவலில் குல்தீப் யாதவ் இல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது ஒன்று நடந்துச்சு. ஓகே, கேஎல் ராகுல் பேட்டிங் பொசிஷன் அனுப்பதான் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் நிதிஷ்குமார் ரெட்டியை சுந்தருக்கு முன்னாடி அனுப்பியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இன்னும் 2 6 எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பாரு. இது எப்பவுமே டெஸ்ட்லயே நடக்குது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எனக்கு புரியல. பட் இருந்தாலும் நிதிஷ்குமார் ரெட்டி அந்த மேட்ச்ல நான் கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுருந்திருப்பேன். அது யாருக்கு முன்னாடினா வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடி ஒரு 15 பால் எனக்கு ஃபேஸ் பண்ணி ஒரு 4 6 அடிச்சு கூட எனக்கு அந்த ரன்ஸ் வேணும் போதும்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை எடுத்துருக்கலாம். பட் அந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க. இப்போ ஆடிலைட் சிட்னி இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும், இந்தியா அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத விலாவரியா பேசுவோம். சரி, ஓகே. நம்ம சேனல்ல நிறைய மைட்டி ஆசிஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்க. செம்மையா முடிச்சிட்டாங்க இந்தியாவை. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த விக்டரியில ஆசிஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அண்ட் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்த விஷயத்தை நீங்க மாத்திருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம், இல்ல விடு பாத்துக்கலாம், அடுத்த மேட்ச்ல இந்தியா என்ன பண்ணா ஜெயிப்பாங்க அப்படிங்கறத கீழே வந்து பதிவு பண்ணுங்க. சரி, வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இந்த கிரிக்கானந்தா கமிட்டி. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.